Jackie Cinemas. Unbiased cinema review. ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட் ஆஃபீஸ் 2015 சவுத் கொரியாவில் வெளியான திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனம் இந்த எபிசோடில் பார்க்க போகின்றோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அழுத்துங்க. ரைட், இந்த ஆஃபீஸ் இப்போ முன்னாடியே சொல்லிடுறேன், இந்த படம் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பின்னாடியே தெரிவிக்கணும். ஏன் சார் இப்போ ஆரம்பிக்குது, அதுக்கு முன்னாடி ஏன் இந்த ஆவர்த்தனம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். என்ன பிரச்சனைன்னா, இந்த படத்தை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்றத பொறுத்து தான். ஸோ இதை நீங்களாம் புரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்றத நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவே போடுறேன். ஃபஸ்ட்டு இந்த ஆஃபீஸ் திரைப்படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்துடலாம். கிம் ஒரு நிறுவனத்தில், சேல்ஸ் நிறுவனத்தில் பணிபுரிகிறான். சவுத் கொரியாவின் தலைநகர் சியோலில் அந்த கட்டடம் மிகப்பெரிய கட்டடம். அதில் 8வது மாடியில் கிம் சேல்ஸில் வேலை செய்கிறாப்புல. ஒரு நாள் இரவு 9 மணிக்கு அவன் ஆஃபீஸ்லேருந்து வெளியே போகிறான். ஐயோ, ஆஃபீஸ் டைமே 8 மணி நேரம் இல்லை 12 மணி நேரம் தான்யா, இவன் என்ன 9 மணிக்கு போகிறான்றீங்களா? ரைட்டு, 9 மணிக்கு வீட்டுக்கு போகிறான். அதான் அப்படி தான் அவன் மூஞ்சி புத்தாகார மாதிரி வச்சுக்கிறான், ஒரு மாதிரி முன்னு வச்சுக்கிறான். ஒரு மாதிரி அவன் வீட்டுக்கு போகிறதே ஒரு மாதிரி போகிறான். அவன் வீட்டுக்கு ஒரு சிரிப்பு இல்லை, ஒரு உற்சாகம் இல்லை, எதுவுமே இல்லாமல் அவன் வீட்டுக்கு போயிட்டுருக்கான். வீட்டுக்கு போனது என்னன்னா, அந்த அம்மா அவங்களுக்கு அவங்க டிவி பார்த்துட்ருக்காங்க. கிச்சனில் ஒய்ஃப் சமைச்சிட்ருக்கா. இந்தாண்ட பையன் நின்றுட்டுருக்கான். ஸோ இவன் உள்ளார போனதுமே அங்கே என்ன ஆகும்னா, அவங்க அம்மா நான் உள்ளார ஏன்னா அவங்க அம்மா டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, நான் உள்ளார வந்திருக்கேன் அப்படின்வான். அப்படியா வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிவி ரசிக்க ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கடுத்து ஒய்ஃப் நான் சொல்லுவாள், அப்பா வந்திருக்காரா அப்படின்னு. பையன் அப்பா வணக்கம் அப்படின்னு சொல்லுவான். சரிடா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறப்ப அந்த பையன் நடந்து போகிறப்ப கொஞ்சம் தத்தி கொஞ்சம் அவன் உடல் ஊனமுற்ற பையன், கொஞ்சம் கால் கொஞ்சம் இதுவாக நடந்து போவான். அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான். ஒய்ஃப் சமைச்சு எடுத்து வந்துடுவா. எல்லோரும் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு எல்லோரும் உட்காந்துட்டு இருப்பாங்க. சாப்பிட்டுட்டு எல்லோரும் உட்காந்து இருக்கும்பொழுது இவன் என்ன பண்ணுவான், போய் ஒரு சுற்றி இருக்கு இல்லையா, அந்த சுற்றி எடுத்து வருவான். சுற்றி எட்டு வரப்போ ஒய்ஃபு கேட்பா, எதுக்குங்க சுற்றி அப்படின்னு கேட்பா. வேறு எதுவுமே பேச்சே கிடையாது. மச்சாக்குன்னு ஒரு குத்து மண்டையில், நடு மண்டையில். அதுக்கப்புறம் கட்டடங்களை தான் காமிப்பாங்க. அவசரம் எல்லாருமே சாவடிச்சோம். மறுநாள் என்னென்னா, கிம் எல்லோரையும் சாவடித்து விட்டான் அப்படின்ற ஒரு செய்தி பரவுது. அதுவும் என்னென்னா, அந்த வருடத்திற்கான சேல்ஸ் ரிப்போர்ட்டை தயார் பண்ணுற ஒரு வேலையில் அவன் இருந்தான். அந்த நேரத்தில் தான் வீட்டுக்கு போனான். வீட்டுக்கு போய் தான் இந்த கொலை நடந்து போச்சு. இதுதான் மேட்ரு. இப்போ டிடெக்டிவ் அந்த ஆஃபீஸ்க்கு எல்லார்கிட்டையும் விசாரிக்கிறாங்க. என்ன, இந்த மாதிரி கிம்மை பற்றி உங்களுக்கு தெரியுமா? கிம்மை பற்றி எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, நல்லவன் அப்படின்றாங்க. அவன் தப்புன்னு யாருமே சொல்லலை. அவன் ஏழைகளுக்கு உதவும் குணம் கொண்டவன், அவன் சாக்காம் ஈச்சாக்காம் அப்படின்னு தான் பேசுகிறாங்களா அவசரம். அவன் கெட்டவன் அப்படின்னு யாரும் சொல்ல. சரிம்மா, அவனுக்கு இல்லீகல் கான்ட்ராக்ட், ஏதாவது பொண்ணு கிண்ணு தண்ணி கிண்ணி அப்படின்னு கேட்டு பாருங்க, கவர்மெண்ட் ஸ்டைலில். அதுக்கும் சொல்கிறாங்க, இல்லைங்க அவன் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க, அவன் பத்திரமா தாங்க. அப்புறம் என்னதான் ஆச்சு தெரியல. அவனுடைய கேரக்டரை அவங்களால ஜட்ஜே பண்ண முடியல டிடெக்டிவ். அப்போ அந்த ஆஃபீஸில் இருக்கிற நிறைய பேர் ஒரு சில விஷயங்களை மறைக்கிறாங்க. அதில் இன்டர்னாக மிரே அப்படின்னு ஒரு பொண்ணு இன்டர்னாக சேர்றா. ஓகேவா, அந்த பொண்ணுக்கு ஓரளவுக்கு விஷயங்கள் தெரியும், ஆனால் அவளும் மறைக்கிறா அப்படின்ற விஷயத்தை டிடெக்டிவ் கண்டுபிடிக்கிறான். ரைட், இது இப்படியே இருக்கட்டும். இந்த கிம் இருக்கா இல்லையா, ஏன் அவன் ஃபேமிலியை, அப்பாவி ஃபேமிலியை அவன் கொலை பண்ணணும். சரி, ஆஃபீஸில் இருக்கிறவங்களாம் ஏன் சில விஷயங்களை மறைக்கணும்? இந்த மிரே இன்டர்ன் பொண்ணுல, அவளுக்கு மட்டும் எல்லா விஷயமும் ஏன் தெரியணும்? இதெல்லாம் கேள்விகள். ஸ்பாய்லர் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஸோ இந்த இயர்லி சேல்ஸினுடைய ரிப்போர்ட்டை தான் டைரக்டர் கேட்டிருக்காரு. அதை தான் கிம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறப்ப தான் அவன் இறந்து போயிருப்பான். ஸோ அதுக்கு அடுத்தது அவனுடைய அடுத்த பொசிஷனில் இருக்கிற ஒரு 2ஆம் நிலை ஊழியர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்குறாங்க. அவன் அதை ரெடி பண்ணுறதுக்காக உட்காரான். அவனும் செத்து போயிடறான். இப்போ உங்களுக்கு என்ன தோணுது? குழப்பமாக இருக்கா? எனக்கு அப்படி தான் இருந்து படம் பார்த்து முடியுங்க, இன்னும் குழம்புவீங்க. பின்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். கண்டிப்பாக இந்த படத்துக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். சில படங்கள்லாம் என்னெல்லாம் தோணுச்சு அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு கருத்து சொல்கிறேன், எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்ட்டு. பட் இந்த படம் நெயில் பைட்டிங் த்ரில்லர் தான். ஆனால் அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்றது பூடகமாக சொல்லியிருக்காங்க. இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லாமல் பூடகமாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் படம் பாருங்கள், படம் பார்த்துட்டு நாம் இதை பற்றி பேசுவோம். ஓகே,
நிறைய பேசுவோம். இந்த படத்தை வந்து மீரேன்னு ஒரு பொண்ணு நடிச்சிருக்கோம், செம சூப்பராக நடிச்சிருக்கோம். இன்டர்ன் பொண்ணு அது. அதாவது வேலை என்பது எவ்வளோ ரொம்ப முக்கியமான விஷயம். ஒருத்தனுக்கு வேலை போயிடுதுன்றது வந்து அது எவ்வளோ ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும். ஒரு இன்டர்ன் வந்து ஃபுல் டைம் எம்ப்ளாயாக மாறுவா அப்படின்னு நினைக்கும் பொழுது, அவளுக்கு அந்த வேலை கிடைக்காது அப்படின்னு தோணும் பொழுது இந்த மனசில் அப்படியே அந்த நெஞ்சை பிடிச்சிட்டு அவள் அழுவா பாருங்க, சான்ஸே இல்லை. அதெல்லாம் ரொம்ப அற்புதமான நடிப்பாக அந்த பொண்ணு வந்து வெளிப்படுத்து. அந்த படத்தை ஃபுல்லாக தாங்கி நிற்கிறது அந்த பொண்ணு தான். ஃபேண்டாஸ்டிக்காக பொண்ணு பண்ணியிருக்கா. ஸோ இந்த திரைப்படம் வந்து அவசியம், அதுவும் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம். உங்கள் ஆஃபீஸை பொறுத்தவரையிலையும் பாஸ் என்ன சொல்லுவாரோ, டீம் லீடர் என்ன சொல்லுவாரோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். செத்து புட்டால் ஒரு மயிரும் வந்து எவனும் வந்து உங்கள் வீட்டு கரண்ட்டு பில்லையோ இல்லை வந்து மளிகை சாமானோ எவனும் வாங்கி போட போகிறதில்ல. ஒரு நிமிஷம் வந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்திட்டு இல்லை போஸ்ட் விடுறதுக்கு காசு கொடுப்பான். அதுக்கப்புறம் வந்து மாதம் ஏதாவது ஒரு அமௌண்ட் கொடுப்பானுங்க. அதுவும் 3 மாதம் கழித்து கொடுக்க மாட்டானுங்க. அவ்வளோதான், இதுதான் நிலமை. ஸோ உங்கள் உடம்பு நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஆஃபீஸுன்னு கட்டின்னு அழுவாமல் ரெஸ்ட் எடுக்கணுமா, ரெஸ்ட் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பிரேக் எடுத்து வெளியில் போயிட்டு ஏதாவது ஒரு டீ சாப்பிட்டு வரணுமா, போயிட்டு வாங்க. தலைவலிக்குதா, ரெஸ்ட் எடுங்க. புரியுதா? ஆனால் செத்துட்டீங்கன்னா மறுநாள் ஒருத்தன் வந்துடும் உங்களுக்கு. அதுக்காக வந்து இந்த நிறுவனம் என்பது இயங்கிட்டே தான் இருக்கும். உங்களுக்காகலாம் அது நிற்க போகிறதில்ல. ஐயோ இங்கே ஒரு சின்சியர் சிகாமணியாக ஒருத்தன் உழைச்சான், அவனுக்கு இந்த இடத்துல ஒரு செலவு வைப்பான் அப்படின்னு அவனும் வைக்க போகிறது கிடையாது. புரியுதா? அதனால் தயவு செய்து இந்த படம் நீங்கள் பாருங்கள். இந்த படத்தில் நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்குது. ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து ஹாங் உங் சங் இவர் தான் வந்து இந்த திரைப்படம் வந்து இயக்கியிருக்கின்றார். இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பெண் 5.3.50. இந்த திரைப்படம் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் என்று ஜாக்கி சினிமாஸ் பரிந்துரைக்கின்றது. படம் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் நீங்கள் பின்னூட்டங்களை தயவுசெய்து தெரியப்படுத்துங்க. ஓகே, மீண்டும் வேறொரு எபிசோடு நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிவிடுகிறது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.